தருமபுரி மாவட்ட வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் பேட்டியளித்த அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆட்சி காலத்தில் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சி நன்றாக இருந்ததாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் தலைகீழாக எந்தவித வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திமுக பெருமை கொள்வதாகவும், சிப்காட் உள்ளிட்ட சில திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதை எப்பேற்பட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் கே.பி. அன்பழகன் தெரிவித்தார். 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்று வாக்குவாதம் செய்கின்ற பொழுது, அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது நான் அமைதி காத்து அவர்கள் கருத்தை உள்வாங்கி அதற்கு பதில் அளிக்கலாம் என்ற எண்ணத்திலே நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் பதில் சொல்லும் போது ஒரு வரிக்கு வரி சொல்ல விடாமல் தடுத்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தகராறு செய்து அந்த கூட்டத்தை கலைத்து விட்டார்கள். இங்கே அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற டி.ஆர். அன்பழகன் கட்டி முடித்தார். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. அதே போல பெண்ணாகரம் பேருந்து நிலையம், அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பணம் ஒதுக்கி தந்தார். அந்த பேருந்து நிலையத்துக்கு கல் வச்சது அவங்க, திறப்புலா பண்ணது அவங்க. இன்றைக்கு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு உபரி நீரானது நம்முடைய ஒகேனக்கல்லில் நிறைய போகுது. அதனால எங்களுக்கு இங்க இருக்கிற ஏரியெல்லாம் நிரப்புறதுக்கு பெண்ணாகரத்துல நல்லபள்ளி பகுதிக்கெல்லாம் தண்ணி வர்றதில்ல. இந்த இது நம்ம பஞ்சப்பள்ளி அணையில் போடுற ஸ்கீம்ல எல்லாம் தண்ணி வந்தாலும் கிருஷ்ணாபுரம் வரை போகும். கிருஷ்ணாபுரம் வர போகும். இந்த பக்கம் தருமபுரி தொகுதி, இந்த தருமபுரி ஒன்றியத்துக்கு எல்லாமே அந்த தண்ணி வரும். இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அருளாட்சியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 26 அண்ணன் எடப்பாடியார் வருவதை எப்பேற்பட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது.